Hello guys, welcome to our channel Brand Investigation. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா Nebulizer மெஷின் பாத்தீங்கன்னா ஆஸ்மா, மூச்சு திணறல், இருமல், வீசிங், செஸ்ட் டைட்னஸ் இந்த மாதிரி நிறைய சுவாச பிரச்சனையை ரிலீஃப் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இந்த Nebulizer மெஷின் அடல்ட்ஸ்க்காக மட்டும் கிடையாது, சில்ட்ரன்ஸ்ல இருந்து எல்டர் பீப்புள் வரைக்கும் யாருக்கெல்லாம் சுவாச பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு Nebulizer பிராண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி பெஸ்ட்டாக Nebulizer பிராண்டை சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த Nebulizer பிராண்ட் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு Nebulizer ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அதில் முக்கியமாக பார்த்து வாங்கணும், எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கஸ்டமர் பர்ச்சேஸ் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸை கேதர் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு பைக்னேஷனை ப்ரொவைட் பண்ணுறோம். வாங்க எந்த Nebulizer பிராண்ட் பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிராண்ட் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் அண்ட் செல்லிங் பிராண்ட். இதில் டாப் 4 பிராண்டை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக ஒரு பைக் நம்ம இப்போ பார்க்கலாம். டாப் 4 Nebulizer பிராண்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா Omron, செகண்ட் வந்துட்டு கண்ட்ரோல் டி, தேர்ட் வந்துட்டு டாக்டர் ட்ரஸ்ட் அண்ட் ஃபோர்த் வந்துட்டு Beurer. இதோட வந்துட்டு மெடிக்கேஷன் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா Omronக்கு 7 ml, கண்ட்ரோல் டிக்கு 5 ml, டாக்டர் ட்ரஸ்ட்க்கு 8 ml அண்ட் Beurerக்கு 6 ml. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏரோசல் அவுட்புட் ரேட் வந்துட்டு Omronக்கு வந்து 0.06 ml per minute அண்ட் கண்ட்ரோல் டிக்கு 0.2 ml per minute, டாக்டர் ட்ரஸ்ட்க்கு 0.5 ml per minute அண்ட் Beurerக்கு 0.4 ml per minute. நெக்ஸ்ட் வந்துட்டு பேத்தாலஜி சிஸ்டம் Omron, கண்ட்ரோல் டி, டாக்டர் ட்ரஸ்ட் மூணுத்துக்குமே வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் Beurerக்கு வந்துட்டு அப்பர் அண்ட் லோயர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்துட்டு நாய்ஸ் லெவல் Omronக்கு பார்த்தீங்கன்னா ஹை, கண்ட்ரோல் டிக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் டாக்டர் ட்ரஸ்ட் அண்ட் Beurer ரெண்டுத்துக்குமே லோ. டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா Omronக்கு வந்துட்டு விர்ச்சுவல் வால்வ் அண்ட் தென் கண்ட்ரோல் டிக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் கம்ப்ரெசர் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டாக்டர் ட்ரஸ்ட் அண்ட் Beurer ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரெசர் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ட்டிகல் சைஸ் வந்து Omronக்கு பார்த்தீங்கன்னா 3.0 மைக்ரோமீட்டர், கண்ட்ரோல் டிக்கு பார்த்தீங்கன்னா 4.0 மைக்ரோமீட்டர், டாக்டர் ட்ரஸ்ட்க்கு 0.5 மைக்ரோமீட்டர் அண்ட் Beurerக்கு 3.16 மைக்ரோமீட்டர். வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா Omronக்கு வந்து 3 years அண்ட் கண்ட்ரோல் டிக்கு பார்த்தீங்கன்னா 1 year அண்ட் டாக்டர் ட்ரஸ்ட் ஆல்சோ 1 year அண்ட் Beurerக்கு பார்த்தீங்கன்னா 5 years வாரண்ட்டி. ஸோ இப்போ பிராண்ட்ஸ்க்கான காமன் திங்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இதை வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இதோட லாங் டியூப் தான் இது வந்துட்டு அண்ட் இது வந்து ஏபிசி பிளாஸ்டிக் கேசிங் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு அடல்ட்டும் சில்ட்ரன் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கஸ்டமர் என்ன ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு Omronக்கு வந்துட்டு 4.0 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் டிக்கு 4.0 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டாக்டர் ட்ரஸ்ட் வந்துட்டு 4.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் Beurerக்கு 4.0 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட எக்ஸாக்ட் மாடல் அண்ட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்கை செக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.